காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வேணான்னு சொல்றது மத்திய அரசு எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்லலை. இந்த நீட் தேர்வில் அந்த கேள்வி கேட்கறது சிபிஎஸ்இ சிலபஸ் வச்சு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 10 லட்சம் மாணவர்கள் சமச்சீர் கல்வி மற்றும் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த சிபிஎஸ்சிலேருந்து கேள்வி கேட்குற போது அந்த தேர்வில் நிறைய பேர் வெற்றி பெறாமல் அதிக மதிப்பெண் பெற முடியாமல் எம்பிபிஎஸ் போன்ற அந்த மேல் படிப்புகளுக்கு பட்ட படிப்புகளுக்கு போக முடியாமல் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால தான் தொடர்ந்து நீட் தேர்வு எதிர்க்கப்பட்டது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மத்திய அரசு அணுகி அதற்கு பின்னால் கோர்ட்டுக்கு போய் அவர் விதிவிலக்கு பெற்றார். இப்போ இந்த பலவீனமாக இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தால் மத்திய அரசையும் அணுக முடியல, கோர்ட்டையும் அணுக முடியல. ஆக இப்போ எல்லா மற்ற மெடிக்கல் எஜுகேஷனில் மருத்துவ படிப்பில் மற்ற பகுதிகளிலையும் இதை சேர்க்கிற போது அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஸோ நெட் ரிசல்ட் என்னன்னா நம்முடைய மாணவர்களை தகுதிப்படுத்தி அவர்களையும் மற்ற மாநில மாணவர்களோடு இந்த நீட் தேர்வில் எழுதுகிற போது